அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி பாக்கியா கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பாக்கியா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம பாக்கியா வந்து சரி நான் எதுவும் சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் செல்லின் வராரு. செல்லின் வந்ததுமே நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா என்ன செல்லியா சரி காஃபி ஏதாச்சும் குடிக்கிறியா போய் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து கேட்குறாங்க. உடனே செல்லின் வந்து இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. உடனே பாக்கியா வந்து சரி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா பாக்கியா நில்ல ஒரு நிமிஷம், என்ன கொஞ்சம் கூட கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கானே அப்படிங்கிற அந்த கவலையே உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து எதையோ சொல்ல வராங்க. ஆனால் சொல்லாமல் சைலண்ட் ஆயிடுறாங்க. இதை பார்த்தா ஈஸ்வரி வந்து நில்லு பாக்கியா ஏதோ சொல்ல நினச்சிக்கிட்டு இருக்கல, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து இல்லத்த நான் எதுவும் சொல்ல வரல, சொன்னால் நீங்கள் எதுவும் கேட்க போகிறதில்ல, நான் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா இல்லத்த நான் எதுக்காக அவங்கள பற்றி கவலைப்படணும், கவலைப்படுறதுக்கு அவர் யார் எனக்கு, அதுதான் கவலைப்படுறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க கவலைப்பட போகிறாங்க, நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து போதும் நீ எதுவுமே சொல்ல வேணாம், சும்மா நீ எப்போ பார்த்தாலும் அவள் பார்த்துக்கணும் அவள் பண்ணணும் இவ பண்ணணும் நீ சொல்லவே சொல்லாத, இப்போ ஓகே ஹாஸ்பிட்டல் இருக்கா நீ இப்படிலாம் சொல்கிற, அப்புறம் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன பேச மாட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. உடனே இன்னொரு பக்கம் செல்லியா நீ எதுக்காக நான் வந்த, இப்போவே நான் வர வரை நீ அங்கேயே இருன்னு சொன்னல, எதுக்காக நீ வந்த, நீ வேற எழில விட்டு வந்தேன்னு சொல்ற, எழில் பட்டு அப்புறம் உன் அம்மா மாதிரி அவன் வந்தாலும் வெத்தலை பார்க்க வச்சு உள்ளே போய் பாருங்கன்னு சொல்லிடுவான், இது எதுக்கூட தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து பேசிட்டு என்ன பண்ணுறான்னா கோபி உடம்பு செட் ஆனதும் கண்டிப்பாக இங்கே தான் கூட்டிகிட்டு வருவான் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நம்ம பாக்கியா கிட்ட. இதை கேட்டதுமே பாக்கியா தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. என்ன அர்த்தம் சொல்கிறீங்க, அவர் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அவங்க நேராக அவங்க வீட்டுக்கு போட்டோம், நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக்குள்ளேயும் ஈஸ்வரிக்குள்ளே ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸே போய்கிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம இனியா செல்லினா ஒரு பக்கம் என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஜெனி என்ன பண்ணாங்கன்னா பாட்டி என்ன பாட்டி இது அங்கிளுக்கு அவங்க வீடு இருக்குல்ல அவங்க வீட்டில் போய் இருக்கிறது தானே நியாயம், இங்கே வந்தால் எப்படி இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனி சொல்கிறாங்க. உடனே செல்லின் வந்து ஜெனியை ஆஃப் பண்ணிடுறாரு. அதோட இல்லாமல் பாக்கியா என்ன பண்ணானா இங்கே பாருங்க நீங்கள் என்ன வேணா நினச்சிக்கோங்க, உங்களுக்கு உங்கள் புள்ள முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் இந்த வீட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு வராதிங்க, நீங்கள் வேணா உங்கள் புள்ளையோட வீட்டில் போய் இருந்து அவரை பார்த்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து ஓ அப்போ இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறேன், நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க அத்தை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் அவர் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட சொல்லிட்டு நம்ம பாக்கியாவும் கிளம்பி போய் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.